ஆத்துமா மாறிச்சு, ஜீவன் போயிடுச்சு. இப்போ தேவகுமாரன் ஜீவனாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஆத்மா தனியா இருக்கு, ஜீவன் மட்டும் தனியா சுத்தி கொண்டு இருக்கு. இப்ப எப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அந்த ஆத்மா ஜீவ ஆத்மாவும் மாறுகிறது. அந்நிய பாஷை தீர்க்கதரிசனம் பேசுவது நலமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நிய பாஷையை மட்டும் பேசினா எவ்வளவு 5 நிமிஷம் பேசுறா அந்நிய பாஷை, அதை பல மணி நேரம் நீ பேச பேசதான் அந்த அந்நிய பாஷை தீர்க்க தரிசனமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுவேன். நீ அந்நிய பாஷை 5 நிமிஷம் பேசுறதுல வெறும் ஒரே வார்த்தை பேச, சில பேர் ஓ ரிக்கா ரபா ரபான்னு பேசுவாங்க. ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தை நீ கொஞ்சம் பேச பேச அது ஆரம்பம். நீ ஜெபிக்க 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 நீ சுத்திகரிக்க தேவன் உன்னை ஜீவ ஆத்துமாவை மாற 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 உன் வார்த்தைகள் வெள்ளமையா வெளிப்பட ஆரம்பிக்கும். அது கொஞ்ச நேரம் இல்ல, நீ மணிக்கணக்காய் நீ அந்நிய பாஷையில பேச 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 உன் ஆத்துமா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு ஆமென்.